வணக்கம். இதில் அங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு இன்று முதல் வங்கிக்கு. அமெரிக்காவின் பிடியில் சிக்கிய ஈரான் ஆதரவு கப்பல் இலங்கை கடல் எல்லைக்குள் பதற்றம். மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம். அமெரிக்கா ஈரான் இடையில் புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இன்று இஸ்லாமாபாத்தில். மீண்டும் போருக்கு திரும்ப தயார், ட்ரம்ப் அறிவிப்பால் மீண்டும் பதற்றம். அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பல் சீனாவிலிருந்து வெளியான உடனடி அறிவிப்பு. இயேசு சிலையை சேதப்படுத்திய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 2 பேருக்கு சிறை. பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்களுக்கு மே 24 வரை தடை நீட்டிப்பு. இலங்கையில் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், அவசர நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். அஸ்வெஸ்ம நலமுறை திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவுகள் இன்று வங்கிகளுக்கு அனுப்பப்பட உள்ளதாக நலமுறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,17,406 முதியவர்களுக்கும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 72,525 முதியவர்களுக்கும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் அஸ்வெஸ்ம வங்கி கணக்குகளின் ஊடாக இன்று முதல் இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலமுறை நன்மைகள் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் சிங்கப்பூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் எரிபொருள் கப்பல் ஒன்று அமெரிக்காவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த கப்பல் அமெரிக்க கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது சுமார் 3 லட்சம் தொன் கொள்ளளவு கொண்ட கச்சா எண்ணெய் கப்பலாகும். இந்த கப்பலுக்கும் ஐக்கிய அமெரிக்க வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தினால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் இந்திய கப்பல் நிறுவனம் ஒன்றுடன் தொடர்புடையது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பல் ஏப்ரல் 10ஆம் திகதி வளைகுடா பிராந்தியத்திலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 18ஆம் திகதி இலங்கையின் காலி துறைமுகத்திற்கு அருகாமையில் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச ஊடக அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க போர் திணைக்களம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிடுகையில், சர்வதேச கடல் பகுதிகள் என்பது தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் பதுங்குவதற்கான புகலிடம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த சோதனையின் போது எடுக்கப்பட்ட படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளையும் பகிர்ந்துள்ளது. எதிர்வரும் மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மே தின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீசாரால் விரிவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் இலங்கை போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து அவசியமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கத்தோலிக்க திருச்சபையும் பொதுமக்களும் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த விசாரணைகள் அமையும் எனவும் மிக விரைவில் விசாரணைகளை நிறைவு செய்து உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்கள் மற்றும் கத்தோலிக்க சபை எதிர்பார்க்கும் தரத்திற்கு அமையவே இந்த விசேட புலனாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இன்று புதன்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற உள்ளதாக 2 அதிகாரிகள் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்திருந்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வர உள்ள நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டாலும் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டமை மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காலாவதியாக உள்ள போர் நிறுத்தத்தை நீடிக்க விரும்பவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்களின் நிழலிலோ அல்லது அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழோ பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெஹ்ரான் கூறியுள்ளதால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நிச்சயமற்றதாகவே உள்ளன. அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பலில் ஏவுகணை தயாரிக்க பயன்படும் ரசாயனம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தங்களுக்கு அந்த கப்பலுடன் எந்த தொடர்பும் இல்லை என சீனா மறுதளித்துள்ளது. ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹேலோ, அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட கப்பல் சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்தது ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்கள் ஏற்றுமதியுடன் தொடர்புடையது, நிறுத்துமாறு விடுக்கப்பட்ட தொடர்ச்சியான உத்தரவுகளை அது ஏற்க மறுத்தது, ஈரானின் ஆட்சியை தாங்கி பிடிக்க சீனா உதவுகிறது என்பதற்கு இது மற்றொரு நினைவூட்டல், இது புறக்கணிக்க முடியாத ஒரு யதார்த்தம் என குறிப்பிட்டிருந்தார்.
இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ யாகுன் பதிலளிக்கையில், எனக்கு தெரிந்தவரை இது ஒரு வெளிநாட்டு கொடி கொண்ட சரக்கு கப்பல், எந்த ஒரு தீய நோக்கமுள்ள தொடர்பையும் மிகைப்படுத்தலையும் சீனா எதிர்க்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமெரிக்கா சீனா மீது வரி உயர்வுகளை மேற்கொண்டால் சீனா பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் காரணமாக ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிடுவோம் என அமெரிக்கா தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு சென்ற ஈரான் கப்பலை அமெரிக்க கடற்படை வழிமறித்து கைப்பற்றியது. அந்த கப்பலில் ஏவுகணைகள் தயாரிக்க பயன்படும் ரசாயனம் கண்டெய்னர் இருப்பதாக கூறப்படுகிறது. இது சீனாவில் இருந்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் சீனா பதிலளித்துள்ளது. லெபனானில் இயேசுவின் சிலையை சேதப்படுத்திய 2 வீரர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் 30 நாட்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மத கட்டிடங்கள் மற்றும் கலைப்பொருட்களை கையாள்வதற்கான ராணுவ நெறிமுறைகள் அப்பகுதியில் உள்ள வீரர்களுக்கு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீரை நிறுத்தியது இந்தியா. இதற்கு பதிலடியாக பதிவு செய்யப்பட்ட இந்திய விமானங்களுக்கும் இந்திய விமான நிறுவனங்கள் சார்பில் இயக்கப்படும் விமானங்கள் என இந்திய தொடர்பு கொண்ட அனைத்து விமானங்களுக்கும் பாகிஸ்தான் தடை விதித்தது. பாகிஸ்தான் வான்வழியில் இந்திய விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை செப்டம்பர் 23 வரை நீட்டித்துள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை அடுத்து இந்திய விமானங்களுக்கு ஏப்ரல் 23 முதல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்திய விமானங்களுக்கான தனது வான்வழியை மூடும் நடவடிக்கையை மே 24 வரை பாகிஸ்தான் நீட்டித்தது. இது இந்திய நேரப்படி மே 24 அன்று காலை 5:30 மணியாகும். மேலும் பாகிஸ்தான் வான்வழிக்கான தடை அமலுக்கு வந்து தற்போது ஏறக்குறைய ஓராண்டு ஆகிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட இந்த தடை ஆரம்பத்தில் மே 24, 2025 வரை நீடித்திருந்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் இது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் விமானங்கள் தனது வான்வழியை பயன்படுத்துவதற்கு இந்தியா ஏப்ரல் 24 அன்று காலை 5:30 மணி வரை தடை விதித்தது. மேலும் இந்த தடை காலம் நீடிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக இந்திய விமானங்களுக்கு சர்வதேச இடங்களுக்கு செல்ல நீண்ட வழித்தடங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் மருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதாரத்துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இது நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்பையும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் சுமார் 38 வீதத்தாலும் சரக்கு கட்டணங்கள் 40 வீதத்திற்கும் அதிகமாகவும் உயர்ந்துள்ளன. அத்துடன் மருந்து மூலப்பொருட்களின் உலகளாவிய விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70 வீதம் வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை இறக்குமதி செலவை கணிசமாக உயர்த்தியுள்ளது. தற்போதைய இறக்குமதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் மற்றும் விலை மீளாய்வு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் இந்த அழுத்தங்களை மேலும் அதிகரிப்பதாக SLCPI குறிப்பிட்டுள்ளது. எனவே இறக்குமதி உரிமை செயலாக்கத்தில் உள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்து மருந்து விநியோக சங்கிலியை ஸ்திரப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்மேளனம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.